இன்னைக்கு எத்தனை பெண்கள் எவ்வளோ அவமானங்களை கடந்து போயிட்டுருக்காங்க தெரியுங்களா? எல்லாம் என்ன குழு 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 பணம். எங்கே பார்த்தாலும் குழு பணம். ஒரு வீட்டில் என்ன சொல்கிறாங்க, ஆம்பளை ஆள் இனிமேல் குழுவெல்லாம் வாங்காதடி, சமாளிக்க முடியாது, கட்ட முடியாது. இன்னொரு குடும்பத்தில் என்னங்க இப்படி சொல்கிறீங்களா, நம்ம குழு பணம் எடுத்தால் தாங்க சமாளிக்க முடியும், இவ்வளோ பிரச்சனைங்க அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் காலைல பார்த்தா இங்கிட்டு பார்த்தா ஞானியாக்கா, இங்கிட்டு பார்த்தா ரம்யாக்கா, அது இதுன்னு எல்லா அக்காவும் இப்போ ஒரு 200 இருந்தால் கொடுங்கண்ணா, ஒரு 300 இருந்தால் கொடுங்கண்ணா. அப்போ அவங்க சிரிக்கிறது, பேசுகிறது, போகிறது எவ்வளோ கிண்டல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு. ஏன்னா இன்றைக்கி தலை கட்டி பறக்குதுங்க இந்த குழு பணங்கிறது. இந்த குழு பணங்களை வாங்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 6 குழு, 5 குழு, 7 குழுன்னு காலைல பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டை போட்டுட்டு யாராவது பசங்க வந்து நிற்பாங்க, லேடிஸ் வந்து நிற்பாங்க. எங்கே போயிடுச்சு போட்ட அது இதுன்னு கத்துவாங்க. ஆம்பளையால் சோறு தின்னுருப்பான், திடீர்னு ஓடி ஒழிஞ்சுக்குவான். பொம்பளையால் கதவை சாத்திட்டு உள்ளார இருப்பாங்க. எவ்வளோ அவமானங்கள் தெரியுங்களா? இவ்வளோ அவமானங்கள் இருந்தாலுங்க இதே சின்ன சின்ன அவமானம் பெரிய அவமானம் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த குழுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்க, எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி தற்கொலை பண்ணுறங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை ஓடுது. ஒரு வேலையில் வெட்டி